அல்லாஹ்வையன்றி இவர்கள் வணங்கிக் கொண்டிருப்பவற்றை விட்டும் விலகி தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். அதில் ஒருவர் கூறினார், குறிப்பிட்ட ஒரு குகையில் ஒதுங்கிக் கொள்வோம். உங்கள் இறைவன் தனது அருளை உங்களுக்கு வாரி வழங்குவான். உங்கள் காரியத்தை உங்களுக்கு மிக எளிதாக்குவான் என்றும் கூறினர். அந்த இளைஞர்கள் அக்குகையின் விசாலமான பகுதியில் இருக்கும் நிலையில் சூரியன் உதிக்கும்போது அது அவர்களின் குகைக்கு வலது புறமாகச் சாய்வதையும் மறையும் போது அது இடது புறமாக அவர்களை கடந்து செல்வதையும் நபியே நீர் காண்பீர். இது அல்லாஹ்வின் சான்றுகளில் உள்ளதாகும். அவர்களின் நாய் தனது இரு முன்னங்கால்களையும் விரித்துக் கொண்டு வாசலில் இருக்கின்றது. நீர் அவர்களை உற்று பார்த்தால் அவர்களை விட்டும் பின்வாங்கி வெருண்டு ஓடியிருப்பீர். மேலும் அவர்களால் திகிலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீர். இவ்வாறே அவர்கள் தமக்கிடையே விசாரித்துக் கொள்வதற்காக அவர்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு தூக்கத்திலிருந்து எழுப்பினோம். உங்களுடைய இந்த வெள்ளிக்காசுடன் உங்களில் ஒருவரை நகரத்திற்கு அனுப்புங்கள். தூய உணவு எதுவென அவர் கவனித்து அதிலிருந்து உங்களுக்கு உணவை வாங்கி வரட்டும். அவர் நளினமாக நடந்து கொள்ளட்டும். யாரிடமும் உங்களை பற்றி அவர் தெரிவித்துவிட வேண்டாம். அவர்கள் உங்களை தெரிந்து கொண்டால் உங்களை கல்லெறிந்து கொன்று விடுவார்கள், அல்லது உங்களை தமது மார்க்கத்திற்கு திருப்பி விடுவார்கள். அப்படி நடந்தால் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெறவே மாட்டீர்கள் என்று சிலர் கூறினர்.